ஞாயிறு ஆராதனையை எங்களுக்கு ஒதுக்கி தந்த சபையின் ஆயர் அவர்களுக்கும் மற்றும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி ஆண்டு அறிக்கை. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 2024-2025 ஆண்டிற்கான எங்கள் ஞாயிறு பள்ளி ஆண்டு அறிக்கையை நன்றி நிறைந்த இதயத்தோடு சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாம் திட்டமிட்டபடி எங்கள் ஞாயிறு பள்ளி செயல்படவும் அதை ஆசீர்வதிக்கவும் செய்த கர்த்தரின் தமது மேலான கிருபைக்காக நம் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு எங்கள் ஞாயிறு பள்ளி 70 மாணவர்கள் மற்றும் 11 ஆசிரியர்களை கொண்டு துவங்கியது. 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான புதிய வகுப்புகள் 23 ஜூன் 2024 அன்று தொடங்கின. இவ்வாண்டிற்கான பாடத்திட்டமாக நமது கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை பரிந்துரைத்த சிபி 2ஆம் ஆண்டு 3 மற்றும் 4 காலாண்டு பாடத்திட்டம் கற்பிக்கப்பட்டது. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கான திட்டமிடல் மற்றும் பயிற்சி முகாம் நமது கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை மூலம் 6 ஜூலை 2025 அன்று CSA கிறிஸ்து ஆலயம் திருச்சி சாலையில் நடைபெற்றது. நமது ஆலயத்தில் இருந்து 11 ஆசிரியர்கள் இதில் பங்கேற்று பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்றனர். 25 ஆகஸ்ட் 2024 அன்று நமது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து தேவனுடைய மகிமைக்காக நமது ஆலய ஆராதனையில் துதி ஆராதனை நடத்தினர். 22 செப்டம்பர் 2024 அன்று எங்கள் ஞாயிறு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நமது ஆலயத்தின் அறுப்பின் பண்டிகை உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஞாயிறு பள்ளி சால்கள் மூலம் ரூபாய் 12,240 தொகையை நம் தேவாலயத்திற்கு அளித்தனர். 16 நவம்பர் 2024 அன்று எங்கள் மாணவர்கள் கோவை திருமண்டல அளவிலான அட்வென்ட் போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் பரிசுகளை பெற்றனர். 8 டிசம்பர் 2024 அன்று எங்கள் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தி நடனம், நாடகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் இயேசுவின் பிறப்பு சுவிசேஷத்தை பரப்பினர்.